தாம்பரம் அடுத்த மதுரப்பாக்கத்தில் மழைக்காலத்தை முன்னிட்டு மதுரப்பாக்கம் ஏரி 15 அடி ஆழத்திற்கு துருவாரப்பட்டு சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. இதுகுறித்து நமது செய்தியாளர் அப்துல் காதர் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தாம்பரம் அருகே மதுரப்பாக்கம் ஊராட்சியில் இந்த மதுரப்பாக்கம் ஏரியானது சுமார் 15 அடி ஆழத்துக்கு தற்போது இந்த தூர்வாரப்பட்டு இந்த ஏரியானது மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. இந்த ஏரியானது எக்ஸ்னோரா மற்றும் ரோட்டரி கிளப்பின் தன்னார்வ அந்த நிதியின் மூலமாக இந்த ஏரியானது சீரமைக்கப்பட்டு தற்போது இந்த ஏரியானது பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஊராட்சி மன்ற தலைவர் வேல்முருகன் மற்றும் ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் இந்த ஏரியை திறந்து வைத்துள்ளனர். இது தொடர்பாக தற்போது நம்மளிடம் கேட்டுக்கொள்ளலாம். சின்னத்தாங்கல் ஏரி என்று இது ரெவன்யூ ரெக்கார்டில் இருக்குது. இது ரொம்ப குறைவான அளவு தான். இது இருந்தாலும் அந்த ஏரியை நம்முடைய எக்ஸ்னோரா நிறுவனத்தின் சார்பிலும் ரோட்டரி ஆங்கரேஜ் நிறுவனத்தின் சார்பாகவும் ஏரியை தூர்வாரி அதுக்கான பணிகளை ஆக்கப்பூர்வமாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு 15 அடி டெப்த்து எடுத்து நீர் ஆதாரத்தை பெறுகிற வகையில் நல்ல முறையில் 24 லட்சம் அதற்கான நிதியினை ஒதுக்கி சிறப்பான பணியை செய்திருக்கின்றார்கள். அதற்காக 2 நிறுவனத்திற்கும் நம்முடைய ஊராட்சி மன்றத்தின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்கம் எரியில என்னெல்லாம் வேணும் அதெல்லாம் என்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு நாங்க எங்க கிளப்ல இருந்து கோ கலர்ஸ் கம்பெனில இருந்து உஷா சரோகி மேடம் அவங்க ஒரு 24 லட்சம் டொனேஷன் பண்ணிட்டு இந்த காசு மூலமா எக்ஸனோரா மூலமா இந்த மதுரப்பாக்கம் எரி நல்லா கிளீன் பண்ணி மழை வந்ததுன்னா அங்க நல்லா தண்ணி நிக்கும். அது மாதிரி ரெடியா பண்ணியிருக்கோம். இந்த மதுரப்பாக்கம் வில்லேஜ் எல்லா மெம்பர்ஸ்க்காக இங்க இருக்கிறவங்களுக்கு மக்களுக்கு நல்லா ஹெல்ப் ஆகும்னு அதை யோசிச்சுட்டு தான் இந்த ப்ராஜெக்ட் நாங்க பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி ரோட்டரி மூலமா நிறைய எரி எல்லாம் பண்ணியிருக்கோம். மழைக்காலம் தொடங்கப்பட உள்ள நிலையில் தற்போது இந்த ஏரி பூர்ணமைக்கப்பட்டு இந்த ஆழப்படுத்தப்பட்டு தற்போது திறக்கப்பட்டுள்ளதால் இந்த பகுதியில் வரக்கூடிய மழைக்காலங்களில் தண்ணீர் சேமித்து அது நிலத்தடி நீர் மட்டம் உயர்விற்கும் மேலும் குடிநீர் தேவைக்கும் பயன்படும் என இந்த மக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். செய்திகளுக்காக மதுரப்பாக்கத்திலிருந்து அப்துல் காதர்.